பாலிடிக்ஸ் இல்லாமல் யார் இந்த ஜென்சி, இவங்களை எதுக்கு எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க? இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக They are youngsters like cockroaches. India's the new generation wants to be positive set of politics. आप सभी जेन जी हैं। So I give you a few words. Nepal's Gen Z protest has turned the country upside down. ஆன்லைன்ல ஏதாவது பிரச்சனைனா சூப்பர் ஹேண்டில் பண்றோம். நம்ம நெரேட்டிவ் அது இதெல்லாம் இப்ப பேசுறோம்ல, இந்த மாஃபியா நெரேட்டிவ் செட் பண்ணிடுச்சு, அந்த மாஃபியா நெரேட்டிவ் செட் பண்ணிடுச்சு எல்லாம் பேசுறோம்ல. அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்னன்னா இன்னைக்கு அவன் வந்து எல்லாத்தையும் அவன் டிசைட் பண்றான். அவனுக்கு வந்து அது சூப்பரா வருது. நேரடியா ஒரு பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்க, அவன் பயந்து ஓடிடுவான். அவன் வந்து தீனி சுடுன்னு சொன்னா கேட்க மாட்டான். ஆனா அவனே போய் தீயை தொட்டு பார்த்துட்டு, வாவ் மாமா கைஸ் இந்த தீ தொட்டா பயங்கரமா சுடுது கைஸ் பயங்கரமா சுடுது, இது சுடும் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 1 மில்லியன் லைக்ஸ் வரும். நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், என்னடா இதையே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க. சாதி கொடுமையை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம், சமூக நீதியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அவனுக்கு வந்து அது எல்லாத்தையும் விட தாண்டி ஒரு ஊழலற்ற சமூகம் வேணும்னு நினைக்கிறான். பார்க்குறான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் திடீர்னு வளர்ந்து பெரிய ஆளை மாதம் 30 லட்சம் 40 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கான். இவன் என்னத்தடா நான் 3000 4000 சம்பாதிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. திடீர்னு அமைச்சர் ஆயிடுறான். அதே இந்த மாதிரி நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், ஜென்சி கிட்டோட மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்னா, யாரா இவன் மொட்டை மண்டையன், யாரா இவன் தாடிக்காரன், 2 பேரும் உட்காந்து என்னடா அது பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாருமே விளையாடுவோம், சண்டை பிடிப்போம், அடிச்சுக்குவோம், திட்டுவோம், கெட்ட வார்த்தை பேசுவோம், பயங்கர ஜாலியாக இருக்கும். எல்லாமே நேருக்கு நேராக இருக்கும். இந்த அனுபவம் இருக்குல்ல, இது வந்து ஜென்சிக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவனோட சைல்ட்ஹுட் என்னவா இருக்குன்னா ஃபோன் பேஸ்ட் சைல்ட்ஹுட். அவனுக்கு எல்லாமே ஃபோன்லேயே நடந்துருக்கு. அவன் நேருக்கு நேராக ஒரு மனுஷனை மீட் பண்ணுறது இல்லை, ஒருத்தனை டச் பண்ணுறது இல்லை. ஆனால் அவன் வந்து எப்படி கனெக்ட் ஆகிறான்னா சோஷியல் மீடியா வழியாக கனெக்ட் ஆகிறான். இந்த மென்டாலிட்டி மற்ற விஷயங்கள்ல கூட ஓகே, அதாவது அந்த விஷயங்கள் வந்து உங்களை தாண்டி வேற யாரையும் பாதிக்கும். பாலிடிக்ஸ் மாதிரி விஷயங்கள்லையும் இதே மென்டாலிட்டி பிரதிபலிக்கும் போது இது சமூக பிரச்சனையா மாறுதா? ஆனால் அதை நம்ம தவிர்க்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் டீச் பண்ணி இவங்களை எல்லாத்தையும் பயங்கரமாக நம்ம மாற்றிடலாம், இவங்களை மோட்டிவேட் பண்ணிடலாம், நாட்டுக்கு எது ரொம்ப முக்கியம்னு நம்ம சொன்னால் இவங்களாம் திரும்பிடுவாங்க அப்படின்னு. அது வந்து யாரும் திரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தையா ஜென்சி அப்படின்ற டேர்ம் மாறி இருக்கு. அதுவும் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஜென்சியை எப்படி கவர் பண்ணுறதுன்ற போட்டி பாரம்பரிய கட்சிகளான திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்திருக்கு. பட் பாலிடிக்ஸ் இல்லாமல் யார் இந்த ஜென்சி, இவங்களை எதுக்கு எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க, அப்படி என்ன இவங்க பண்ண போகிறாங்கன்றதை பேசுறதுக்கு எழுத்தாளர் அதிஷா வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். அண்ணே வணக்கம். மைக்கில் படம் மைக்கில் அடிக்குதுப்பா தம்பி, மைக்கில் பரவாயில்ல. என்னன்னா இப்போ யார் இந்த ஜென்சி அப்படின்லாம் தேட தேவையில்ல. ரோட்டில் இறங்கி பார்த்தா சின்ன பசங்க போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க தான். ஆனால் எனக்கு வந்து இந்த ஜென்சி அப்படின்னா ஏதோ மர்மமான எங்கேயோ வேற கிரகத்தில் அந்த ஏலியன்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறது இருக்குல்ல. யார் இவங்க மனசை நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க மனசை புரிஞ்சு இவங்களை வந்து நம்ம மனதுக்குள் கொண்டு போய் குடியேறணும். ஆமாம், நம்ம அவங்க மனசில் குடியேறணும், அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்றாங்கல்ல. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவங்க பல வருஷமாக இங்கே தானே இருக்கானுங்க. அப்போது அந்த ஜென்சி அப்படின்னா 97லேருந்து 2012 13 வரைக்கும் பிறந்தவங்க எல்லாரையும் ஜென்சின்னு நம்ம பிரிச்சிடறோம். அப்போ அவங்க யார், அவங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி 2 பேர் உட்காந்து 90s கிட்ஸு அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கான பிரச்சனைகள் வழிகள் அப்படின்னு பேசினா அவனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? பூமர். 90s கிட்ஸ் பூமர்னு சொல்ல மாட்டான். ஓகே, அவன் வந்து அது நோட் பண்ணுவான், அவன் ஃபாலோ பண்ணணும்னு. ஆமாம், ஓகே ஓகே புரியுது. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னா 90s கிட்ஸ். ஆமாம், அப்படிதான் பல பேர் இன்னைக்கு நாட்டில் தெரியுறாங்க. ஆமாம், அவங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு, சாமியார், அரசியல் தலைவர்கள், அவங்கவுங்க யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவானுங்க. ஒரு பாட்டில் பணக்காரன் கேட்டு அவன் அந்த 90s கிட் இருக்கான்ல, அவன் வந்து ஒருத்தன் வந்து நீ வந்து தலைகீழா தினமும் நடந்தேன்னா உனக்கு வந்து பல கோடி கிடைக்கும்னா அவன் தினமும் நடந்து சீரியஸாக பண்ணுவான். அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான். ஆமாம், ஏன் அப்படின்னா அவன் அப்படி தான் வளர்ந்துருக்கான். ஆனால் இதுவே ஒரு ஜென்சி கிட் வந்து இந்த மாதிரி நம்ம 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், ஜென்சி கிட்டோட மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம்னா, யாரா இவன் மொட்டை மண்டையன், யாரா இவன் தாடிக்காரன், 2 பேரும் உட்காந்து என்னடா அது பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன்டா எங்களை பற்றி உனக்கு என்னடா தெரியும், வேலை போல என்னடா தெரியும், எனக்கு அட்வைஸ் பண்ண நீ யாரா அப்படின்னு தான் அவன் நினைப்பான்.
இதுதான் ஜென்சி கிட். ஓகே. எவன் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானோ அவன் தான் ஜென்சி கிட். ஆனால் 90s கிட் அப்படி கிடையாது. அவன் வந்து ரொம்ப சீரியஸானாலாம் கிடையாது. அவன் ரொம்ப அடிப்பணிஞ்சு கீழ்ப்படிந்து இப்படியே வளர்ந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அது காரணம் பேரண்ட்ஸ். நம்ம பேரண்ட்ஸ் வச்சுக்கோம். ஆமாம். உங்கள் அப்பா அம்மா வந்து மார்க் வாங்கலைன்னா அடி பின்னிடுவாங்க. நல்லா அடிவாங்க. ஏதாவது ஒரு பொருள் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கேட்கவே கேட்கறதுக்கான சுதந்திரமே இங்கே இருந்தது. கேட்கறதுக்கு சுதந்திரம் கிடையாது. அப்படியே கேட்டு வாங்கணும்னாலும் ஏதாவது சாதிக்கணும். ஆமாம். நீ வந்து அப்பா நான் அட்லீஸ்ட் ஒரு 7வது ரேங்க் வாங்கிட்டேன்ப்பா, அதுக்காவது ஏதோ ஒரு பேனா வாங்கி கொடு, ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடு, ஒரு இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு. ஆனால் ஜென்சி கிட்ஸோட பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன கேட்டாலும் கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு தேவைகளே இல்லாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க. வருஷம் இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்குதுன்னா நமக்கெல்லாம் வந்து ஒரு பேக் எப்போ வாங்கி கொடுப்பாங்க? 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பேக் மாறும். வருஷம் ஒரு ஃபுல் பேக்கேஜ் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு பேகு, ஒரு பென்சில் பாக்ஸு, ஒரு டிஃபன் பாக்ஸு அப்படின்னு அது ஒரு பேக்கேஜ். ஏன்னா அவன் புதுசாக ஸ்கூல் போகிறான். எவ்ரி இயர் வந்து ஏன் இப்போ யூஸ் பண்ணதே யூஸ் பண்ணக்கூடாதா என்ன? அப்போ இந்த மாதிரி மனநிலையில் வளர்றான்ல ஒருத்தன். ஆமாம். அவனோட அப்ரோச் எப்படி இருக்கும் உலகத்தை பற்றி? அவன் வந்து எதுக்காகவும் மோட்டிவேட் ஆக வேண்டிய அவசியம்லாம் அவனுக்கு இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் இருந்துச்சு. நம்ம மோட்டிவேஷன்ஸ்க்காக அலைஞ்சோம். யாராவது என்னை தூண்டுங்க, நான் வந்து எதிர் நீச்சல் அடி வென்று ஏற்றுக்கொடி அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம வந்து ஒரு மாதிரி வெறித்தனமாக இருப்போம்ல. பட் இவங்க வந்து அந்த வெறித்தனம் இல்லை, இவங்க வைப் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பழைய பாட்டை போட்டு அவன் வைப் பண்ணிட்டு இருப்பான். குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம்னா அவன் டான்ஸ் ஆடிட்டு ப்ரெசென்ட்ல வாழ்றாங்க அவங்க. நம்ம தான் ஃபியூச்சர் நினச்சிட்டு அப்படிப்பட்ட ஆளாக இருந்திருக்கோம். அப்படின்லாம் இல்லைப்பா. என்னன்னா ப்ரெசென்ட்ல வாழ்றது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஓகே, நம்ம ப்ரெசென்ட்ல வாழ்றதுனா என்ன அப்படிங்கிறது. ஆனால் அவங்களுக்கான தேவைகள் தான் அது முடிவு பண்ணுது. அவங்க என்ன தேவைகள் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து முடிவு பண்ணுது. அப்போது இந்த ஜென்ரேஷன் வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு மர்ம தேசம்லாம் கிடையாது. அவங்களாம் வந்து ரொம்ப சாதாரண, எல்லாருக்கும் சகஜமான ஒரு பசங்க தான். என்னன்னா அவங்களோட அப்ரோச் வேற, அவங்களோட மைண்ட் செட் வேற, அவ்வளோதான். இது எல்லா தலைமுறையிலையும் நடக்கும். என் தலைமுறைக்கு வந்து எனக்கு அடுத்த தலைமுறையை பார்க்கும்போது அந்த ஃபீல் வரும். என்னையை பார்க்கும்போது எனக்கு முந்தின தலைமுறை எல்லாருமே அப்படி ஃபீல் பண்ணியிருப்பான். யாரா இவனுங்க உட்காந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்டுட்டு இருக்கானுங்க, பாட்டே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதே தலைமுறை மாற்றம் தான் அது. என்ன இவங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக மெனக்கடுறோம், அவ்வளோதான். ஓகே. இப்போ இவங்க இந்த ஜென்சி தலைமுறையை வந்து எல்லாருமே ஒரு நான் சீரியஸாக இருக்காங்க. எதுலையுமே ஒரு சீரியஸ்னஸ் இருக்க மாட்டேங்குது. பாருங்க, ஓட்டையே போய் அசால்ட்டாக குத்திட்டு வந்துட்டானுங்கன்ற ஒரு விஷயம்தான் எல்லாருமே சொல்கிறதா இருக்குது. உண்மையிலே நான் சீரியஸ் தானா? இல்லை வந்து சீரியஸ்லாம் நம்ம சொல்ல முடியாதுப்பா. என்னன்னா அவங்களுக்கும் சீரியஸாக தான் இருக்காங்க. அவங்களுக்கான சீரியஸ்னஸ் வேற. ஓகே, அவங்களோட அப்ரோச் வேற. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க எப்போவுமே ஜாலியாக இருக்கானுங்க, எப்போவுமே வைப் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கான உலகமே வேற. அந்த உலகத்தோட அந்த ஃபிசிக்ஸ் வேறையா இருக்கு. நம்ம வந்து எதுக்கெல்லாம் சீரியஸ் ஆகுமோ அவன் அதுக்கு சீரியஸ் ஆக மாட்டான். பட் அவனுக்கு வேற மாதிரியான சீரியஸ்னஸ் இருக்கும், வேற மாதிரி விஷயங்கள்ல சீரியஸ்னஸ் இருக்கும். இப்போ அது வந்து பாலிடிக்ஸில் ஒரு மாதிரி இருக்குது, அது சினிமாவில் ஒரு மாதிரியாக இருக்குது, லைஃப் ஸ்டைலில் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, அவன் போடுற சட்டை பேண்ட்டை நம்மளால் போட முடியாது. ஆமாம், அவன் அவ்வளோ தொலைன்னு ஒரு சட்டையும் பேண்ட்டையும் போட்டுட்டு ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கான். அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், டேய் ஏன்டா இவ்வளோ மாவு மெஷினில் மாட்டி விட்ற பேண்ட், ஃப்ரீ சைஸ் பேண்ட். அது வந்து லூஸ் ஃபிட்டுன்றான். நம்ம வந்து கரெக்டான சைஸ் பார்த்து சட்டை பேண்ட் எடுத்த ஒரு தலைமுறை கரெக்டா. அவங்க வந்து இல்லை, அந்த சைஸ்க்கு மீறின ஒன்று போட்டுட்டு சுற்றுறான். ஏன்னா அவன் அதில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கான், அவன் அதில் ஜாலியாக இருக்கான். அவ்வளோதான் வித்தியாசம். அவன் வந்து எதுக்கு சீரியஸ் ஆகணும்னு அவனுக்கு தெரியும். அவனோட சீரியஸ்னஸ் எல்லாமே வேற மாதிரியான விஷயமா மாறிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவனோட டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி, சோசியல் மீடியாவோட இம்பேக்ட்னு ஒன்று இருக்குது. அது எதுவுமே நமக்கு இல்லை, அவனுக்கு வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வந்து இந்த 2 விதமான சைல்ட்ஹுட் இருந்துச்சு. இப்போ 90s கிட் எடுத்துக்கலாம், இல்லை 80s கிட் எடுத்துக்கலாம். அவங்களுக்கான சைல்ட்ஹுட் வேறு, ஜென்சியோட சைல்ட்ஹுட் வேறு. எப்படின்னா நம்மளது எல்லாமே ப்ளே பேஸ்டு சைல்ட்ஹுட். ஆமாம், நம்ம எல்லாமே விளையாட்டு தான் நமக்கு அடிப்படையாக இருக்கும். நம்ம சைல்ட்ஹுட்டில் நம்ம எல்லாருமே விளையாடுவோம், சண்டை பிடிப்போம், அடிச்சுக்குவோம், திட்டுவோம், கெட்ட வார்த்தை பேசுவோம், பயங்கர ஜாலியாக இருக்கும்.
எல்லாமே நேருக்கு நேராக இருக்கும். ம். எவனா இருந்தாலும் சட்டையை பிடிச்சி சண்டை பிடிப்போம். ஆமா. இப்போ நம்ம கிரிக்கெட் ஆட போகிறோம், அங்கே வந்து ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிடுவான். அவுட் ஆனோன்னு அவன் என்ன சொல்லுவான், ம். ட்ரையல்ஸ் ஆமா, ட்ரையல்ஸ். ட்ரையல்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சண்டை பிடிப்பான். டேய் இது ட்ரையல்ஸ் இல்லடா, இதான்டா ஃபர்ஸ்ட் பால், இதான்டா ஃபர்ஸ்ட் பால் சண்டை பிடிச்சி அவன் வந்து என்னன்னா நீதியை நிலைநாட்டுறதுக்காக போராடுவான். இல்லை இது ட்ரையல்ஸ் தான், அவுட் இல்லை அப்படின்னு கடைசி அவன் ஜெயிச்சிருவான். இந்த அனுபவம் இருக்குல்ல, இது வந்து ஜென்சிக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவனோட சைல்ட்ஹுட் என்னவா இருக்குன்னா ஃபோன் பேஸ்ட் சைல்ட்ஹுட்டாக இருக்கு. அவனுக்கு எல்லாமே ஃபோன்லேயே நடந்திருக்கு. அவன் நேருக்கு நேராக ஒரு மனுஷனை மீட் பண்ணுறது இல்லை, ஒருத்தனை டச் பண்ணுறது இல்லை, ஒருத்தன் சட்டையை பிடிக்கிறது இல்லை. ஆனால் அவன் வந்து எப்படி கனெக்ட் ஆகுறான்னா சோஷியல் மீடியா வழியாக கனெக்ட் ஆகுறான். எப்படின்னா லைக் இன்னைக்கு இருக்கிற அந்த ஜென்ரேஷன் வந்து மல்டிபிளேயர் கேம் விளையாடுறான். நமக்கெல்லாம் மல்டிபிளேயர் கேம்னா 2 பேர் தான், இந்த பக்கம் ஒரு ஜாய்ஸ்டிக்கு அந்த பக்கம் ஒரு ஜாய்ஸ்டிக்கு, 2 பேரும் மேரியோ விளையாடிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து அங்கேருந்து குதிச்சு 2 பேர் தான் சண்டை பிடிப்பான். ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு தடிப்பான், அந்த பக்கம் ஒரு தடிப்பான். இப்போ வந்து ஒரு 30 பேர் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறானுங்க. அதுவும் எங்கெங்கேயோ விளையாடுறாங்க, எங்கெங்கே தான் விளையாடுறானுங்க. அவனுக்குள்ளே பேசிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்குது. அவன் யாரையுமே நேருக்கு நேராக பார்க்கறது இல்லை, அவங்கள கண்ணை பார்த்து பேசுறது கிடையாது, அவங்கள டச் பண்ணுறது கிடையாது, அவங்க வந்து உடனே ரியாக்ட் பண்ணி அடிச்சிருவாங்கன்ற பயம் கிடையாது. ஸோ அவனோட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் மோசமாக திட்டுறான், அவன் இன்னும் மோசமாக நடந்துக்க முடியும். அப்போ இதே தான் சோஷியல் மீடியாலேயும் நடக்குது. சோஷியல் மீடியாலேயும் எப்படியா ஒரு குழந்தை, ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு 15 வயசு பையன் இருக்கான்னா அவன் எப்படி சோஷியல் மீடியா அணுகுறான்? அங்கே வந்து எந்த மனுஷனையும் நம்ம நேருக்கு நேரம் பார்க்க தேவையில்ல. எவனை வேணாலும் திட்டலாம், எவனை வேணாலும் போட்டு அடிக்கலாம், யாரும் கேட்க போகிறது கிடையாது. அது ரோட்டில் போய் அவன் பண்ண மாட்டான். இது ஒரு பக்கம் வேலிடேஷன் தேவைப்பட்டுட்டே இருக்குது. நிறைய லைக் வாங்கணும், நிறைய ஃபேமஸ் ஆகணும், நம்ம வீடியோ வந்து அதிகமாக பேர் போகணும், நம்ம பார்க்க அழகாக இருக்கணும், நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் ஜாஸ்தியாக இருக்குது அவனோட. இதனால என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் போக இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் வாழக்கூடிய காலம் இன்னொன்று இருக்குது. இந்த காலகட்டம் இருக்குல்ல, இது வந்து நிறைய விஷயம் மாறிக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டம். முக்கியமாக மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது, காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவன் வந்து இன்னைக்கு சம்பாரித்து ஒரு வீடு வாங்கணும்னா ரொம்ப 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 கஷ்டம். 90s கிட்டுக்கே கஷ்டமாக தான் இருந்தது, அதை விட 3 மடங்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, நீ 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தப்போ ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வீடு கிடச்சிருந்தது. இன்னைக்கு 15,000 ரூபா சம்பளம் வாங்குற 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா ஆயிடுச்சு வீடு. உன்னால் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்க முடியாது, சேவிங்ஸ் குறைஞ்சிருச்சு, விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சு. அப்போது இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல் சீர்கேடு நடந்துக்கிட்டே இருக்குது. சுத்தமான காற்று இல்லை, தண்ணி இல்லை, எல்லாத்தையும் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அப்படியே எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. கசம்சன்னு ஒரு மாதிரி பொருளாதாரம் வந்து எப்போ டவுன் ஆகும்னு தெரியாது, எப்போ ஏறும்னு தெரியாது, எவனுக்கு எப்போ வேலை கிடைக்கும்னு தெரியாது, பர்மனெண்ட்டான வேலை கிடையாது. ஏஐ வந்துச்சுன்னா வேலையெல்லாம் அப்படியே வாரிட்டு போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவனுக்கு வந்து இந்த மென்டல் ப்ரெஷர் இருக்குல்ல, முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸை விட இன்றைக்கி அவனுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, அவனுடைய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நம்ம வந்து சாதி கொடுமையை பற்றி நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம், சமூக நீதியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அவனுக்கு வந்து அது எல்லாத்தையும் விட தாண்டி அவனுக்கு வந்து ஒரு ஊழலற்ற சமூகம் வேணும்னு நினைக்கிறான். அவனுக்கு கவனிக்காம வந்துட்டாங்க வெளியில. ஆமா, அவனுக்கு அது பிரச்சனையா மாறல. இன்னைக்கு அவனுக்கு வந்து அது பிரச்சனையா மாறல, அவனுக்கு வேற பிரச்சனையா இருக்கு. அவனுக்கு வந்து என்னன்னா, நான் வந்து இன்னமும் ஸ்விக்கி, நானும் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன், நான் ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கேன், இன்ஜினியரிங் படிச்ச இன்னொருத்தன் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். இந்த சமூக ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, அது அவனை பயங்கரமா பாதிக்குது. அங்க அவன் பயங்கர சீரியஸ் ஆகுறான். அந்த சீரியஸ்னஸ் இருக்குல்ல, இந்த சமூக சூழல் வந்து அவனை வந்து ஒரு மாதிரி ரொம்ப சிக்கல்லே வச்சிருக்கு. ஓகே, அப்ப அதுக்கெல்லாம் அவன் சீரியஸ் ஆகுறான். அவனுக்கு கோவம் வருது பயங்கரமா. சமூக கோவம் வந்து முந்தைய ஜென்ரேஷன்ஸை விட இன்னைக்கு இருக்கவனுக்கு அதிகமாக இருக்கு. நம்மளாம் வந்து நார்மலி நம்ம மேலே தான் கோபப்பட்டுக்கோம். ஆமா, ஏதாவது ஒன்று பண்ணணும், நீ ஏன் அப்படி இருக்க, நீ தான் அப்படி ஆகணும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஏன் நம்ம வந்து மோட்டிவேஷன் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். யாரோ ஒருத்தன் சிவ் கேரான்னு நினைக்கிறேன், ஒருத்தன் கவுண்ட் யுவர் சிக்கன்ஸ் பிஃபோர் தி ஹேட்ச் அப்படின்னு ஒரு புக் போட்டுருக்கேன். நான் வந்து சின்ன வயசுல அதை வாங்கி படித்தேன். நம்மளும் அதே மாதிரி ஆவறோம்டா அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அப்புறம் அப்துல் கலாம் வந்து இந்தியா 2020 அக்னி சிறகுகள் எழுதுவாரு. நம்ம என்ன மாதிரி எல்லாம் வந்து வாழ்ந்திருக்கோம், நம்ம ஐகான்ஸ் அப்படி ஆகலாம், இறையன்பு, அந்த மாதிரி இருந்திருக்காங்களா? இப்ப இருக்கிறவங்களோட ஐகான்ஸ் யாரா இருக்காங்க? இப்ப இருக்கிறவங்க கூடிய ஃபாலோவர்ஸ், அவங்க யாரை ஃபாலோ பண்றாங்க, அவங்களோட நீட் என்னவா இருக்கு, அவங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் தேவை. நான் என்னையே நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்போ அவனுக்கு வேற ஏதோ ஒன்று தேவைப்படுது. அவனை தான் முன்னிறுத்திக்கணும்னு நினைக்கிறான். அவன் வந்து தான் வந்து முன்னாடி போய் நிற்கணும், தான் வளரணும்
அப்படின்னு நினைக்கிறான். அப்போது அங்கே வந்து அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அவன் வந்து பணம் சம்பாதிக்கணுன்றது அவனோட நோக்கமா இல்லை, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனாலும் அந்த வெற்றிங்கிறது மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? அளவுகளே மாறிடுச்சு. ஆமாம், இன்னைக்கு வெற்றிங்கிறது என்ன, ஒரு நல்ல நமக்கெல்லாம் வெற்றிங்கிறது ஒரு நல்ல வேலைக்கு போகணும். ஆமாம், மாசமானா ஒரு கரெக்டான ஒரு சம்பளம் வாங்கணும். ஆமாம், எப்படியாவது வீட்டில் ஒரு பொண்ணு பார்த்து வைப்பாங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அப்புறம் ஒரு ஹாப்பி லைஃப், ஒரு ஹாப்பி லைஃப். அவனுக்கு வந்து அதெல்லாம் இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், நான் வந்து ஒரு பைக் வாங்கணும், ஒரு ஹை எண்ட் பைக் வாங்கிட்டு பைக்லேயே லடாக் வரைக்கும் போகணும், லடாக்கில் போய் டீ குடிக்கணும், அது ரீல்ஸ் எடுத்து நான் போடணும். இன்னர் பீஸ் இல்லை, அவன் வந்து பயணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் வந்து ஒரு வைப் பண்ணணும்னு நினைக்கிறான். நான் வந்து இந்த மாதிரி ஒரு 1000 பேரோட சேர்ந்து டான்ஸ் ஆடணும், நான் வந்து கோவாவில் போய் தனியாக சுற்றணும். அவனோட நீடெல்லாம் மாறுது, அவனோட எய்ம் எல்லாம் மாறுது. அவன் என்ன நினைக்கிறான், நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ஒரு முக்கியமான ஃபேமஸான ஒரு ஆளாயிடணும், இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆயிடணும். ஏன்னா அவன் பார்க்குறான், கண்ணு இருக்க பார்க்குறான், ஒரு இன்ஃப்ளூயன்சர் திடீர்னு வளர்ந்து பெரிய ஆளாகி மாதம் 30 லட்சம் 40 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கான். இவன் என்னத்தடா நான் 3000 4000 சம்பாதிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. திடீர்னு அமைச்சர் ஆயிடுறான். தம்பி கொண்டே விடுவேன். அப்போ அந்த மாதிரி அப்போ யோசிச்சு பாரு, அப்போ இவங்களோட நீட் எல்லாமே மாறுது, அவனோட நோக்கங்கள் மாறுது, அவனோட லைஃப் ஸ்டைல் மாறுது, அவங்க உலகமே மாறிடுச்சு. அப்போ அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் இருப்பான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் இப்படி இருக்கக்கூடாது, அவன் வந்து அந்த பழைய நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து அறிவுரை சொல்ல ட்ரை பண்ணுவோம். ஆமாம் தம்பி, நீங்கள்லாம் இப்படி இருக்கக்கூடாதுப்பா, நீங்கள் இப்படி இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கை என்ன தெரியும், ஓடவா இவனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதுதான் அவன் வந்து அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் ஏஜ். இன்னைக்கு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொட்டிட்டு இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து 90s எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து இதுக்காக ஒரு புக் எடுத்து படிக்கணும், இல்லைன்னா ஆனந்த விகடன்லையோ குமுதத்துலேயோ ஏதோ ஒரு பெட்டி செய்திகள்லாம் வரும், அதெல்லாம் கட் பண்ணி நிறைய கட் பண்ணி அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்போம். ஆமாம், அப்புறம் கேலண்டர்லேயே போட்டிருப்பாங்க இந்தியாவின் தலைநகர், அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்குவோம். ஐயோ இன்னைக்கு கேலண்டர்லாம் போட்டிருக்காண்டான்னு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வறுமை இருந்துச்சு. ஆமாம், இன்னைக்கு வந்து ChatGPT போய் கேட்கும்போது ChatGPT யூஸ் பண்ணுறாங்க, குழந்தைங்க ChatGPT யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க போய் வாய்ஸ் கமெண்ட் கொடுக்குறான். அவன் வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தா அது சொல்லிடுது. காலையில் நான் வந்து ஒரு வாய்ஸ் கமெண்ட் கொடுக்குறேன், எனக்கு வந்து வெங்காய சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லு அப்படின்னா உடனே அது சொல்லுது. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ போடு, இது இந்தியன் ஸ்டைலு, சவுத் இந்தியன் ஸ்டைல் வேணுமா, ஆந்திரா ஸ்டைல் வேணுமான்னு அவன் கேட்குறான். இந்த இன்ஃபர்மேஷனுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். கரெக்ட். ஸோ இன்றைக்கி அவனுக்கு தேவை இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது, அவனுக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈஸியாக கிடைக்குதுன்றதுனாலயே அவன் என்ன நினைக்கிறான், நமக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறான். ஸோ ஒரு புத்திசாலியாக தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட நீ எதையுமே சொல்ல முடியாது. எம்டி கப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதில் எதாவது நீ ஃபில் பண்ண முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே ஏர்லி ஆக்சஸ் டு த டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இவங்களோட மைண்ட் செட்டை வந்து பயங்கரமாக பாதிச்சிருது. அவங்க எதையும் கற்றுக்க தயாராக இல்லாத ஒரு சமூகமாக மாறிடுறாங்க, கற்றுக்க தயாராக இல்லாத ஒரு கம்யூனிட்டியாக மாறிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுன்றதே ரொம்ப பெரிய பாடாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க அவங்க, கரெக்ட், நம்மக்கிட்ட நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்மளை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. சாரி, நம்ம தான் டீச்சரை பார்த்து பயந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்டை பார்த்து பயப்படுறான். ஏன்னா ஐயோ அவன் என்னை திருப்பி அடிச்சிருவான்றான், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான ஆக்சஸ் இருக்குது. அவங்களுக்கு தெரியுது என்ன ரூட்டில் போய் எப்படி இவங்களை காலி பண்ணுறதுன்றது. எங்கள் அப்பாலாம் ஸ்கூலுக்கு போகும்போது உடம்புல உயிரை மட்டும் வச்சுட்டு மொத்தத்தை எடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட கொடூரமான வாத்தியார்கள்லாம் இருந்தாங்க. அதுவும் 10வது வரைக்கும் கட்டி தொங்க விட்டு அடிங்க அவனையெல்லாம் படிக்கலைன்னா. இல்லை யோசிச்சு பாரு, இப்போ நீ வந்து இப்போ எங்கள் பாப்பா வந்து எங்கள் டீச்சரை அடிச்சிட்டாங்கன்னா நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவேன்? ஐயோ உடனே போய் மிஸ்ஸுக்கிட்ட போய் சண்டைக்கு போயிடுவேன். ஆமாம், இதுதான் இந்த பேரண்டிங். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சிக்கு வந்து முக்கியமான ப்ராப்ளமில் ஒன்று எதுன்னா இந்த பேரண்டிங் தான். பேரண்டிங் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த பேரண்டிங் வந்து 100% செக்யூரிட்டி கொடுத்துருது. அவங்க எப்பவுமே பாதுகாப்பாக இருக்காங்க. ஃபிசிக்கலி தே ஆர் வெரி 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 சேஃப் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்துடுது. இன்னொரு பக்கம் அவங்க சோஷியல் மீடியா வந்து ஆக்சஸ் பண்ணுறான் சின்ன வயசுலேருந்தே. அது வந்து ஒரு அன்சேஃப் என்விரான்மெண்ட், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது.
ஸோ ஒரு பக்கம் ஃபிசிக்கலி சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டில் அவன் வந்து வாழ்கிறான், இன்னொரு பக்கம் வெரி அன்சேஃப் என்விரான்மெண்ட்டில் போய் அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு இருக்கான். இது அவனுக்கு மென்டலி பல மாற்றங்களை உருவாக்குது. ஸோ அவன் என்னன்னா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அவன் அதை எதிர்கொள்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஏன்னா அவன் வந்து சின்ன வயசில் நான் சொன்ன இந்த ப்ளே பேஸ்டு சைல்ட்ஹுட் அவனுக்கு இல்லாததுனால அவன் வந்து ஆன்லைனில் ஏதாவது பிரச்சனைனா சூப்பர் ஹேண்டில் பண்ணுறான்ப்பா. கரெக்ட். இப்போ ஒரு சண்டை, இப்போ வந்து நம்ம நெரேட்டிவ் அது இதெல்லாம் இப்போ பேசுகிறோம்ல, இந்த மாஃபியா நெரேட்டிவ் செட் பண்ணிருச்சு, அந்த மாஃபியா நெரேட்டிவ் செட் பண்ணிருச்சு எல்லாம் பேசுகிறோம்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்னன்னா இன்னைக்கு அவன் வந்து எல்லாத்தையும் அவன் டிசைட் பண்ணுறான். இன்னைக்கு வந்து என்ன நெரேட்டிவ் செட் பண்ணணுங்கிறத அவன் டிசைட் பண்ணுறான். அவனுக்கு அதெல்லாம் ஆக்சஸ், அவனுக்கு வந்து அது சூப்பராக வருது. ஆனால் அதுவே இவனுக்கு நேரடியாக ஒரு பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்க, அவன் பயந்து ஓடிடுவான். அவனால் அதை எதிர்கொள்ள முடியறது இல்லை. ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னு. கரெக்ட். அவனுக்கு ஆன்லைனில் எல்லாமே பயங்கர இதுவாக இருக்கானுங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபோன் பேஸ்டு சைல்ட்ஹுட் தான் ஒரு காரணமாக இருக்குது. ஃபோன் பேஸ்ட் சைல்ட்ஹுட் வந்து அவங்கள ரொம்ப மனநிலை வந்து ரொம்ப வீக்காக ஃப்ரெஜைலாக மாற்றிடுச்சு. அதனால தான் இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் பார்த்தா ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக கேள்விப்படுறோம். இந்த குழந்தைங்க வந்து அதிகமாக வந்து தற்கொலை நோக்கியெல்லாம் போகிறாங்க. ஜென்சி பசங்க தான். ஜென்சி பசங்க வந்து தற்கொலைன்றத ஒரு சொல்யூஷனாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் சேஃப்டி இருக்கு, ஆனால் மென்டல் சேஃப் இல்லாத ஒரு சூழலில் வளர்ந்துருக்காங்க. அங்கே எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, அவங்கள யாரும் காப்பாற்றுறதுக்கு இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து மென்டலி தே ஆர் வெரி வீக்காக இருக்காங்க. யார் வேணாலும் ஈஸியாக அவங்கள மேனிப்புலேட் பண்ணிடுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஜென்சியோட மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். பட் ஆனால் அவங்க ரொம்ப பலசாலிகளாகவும் இருக்காங்க இன்ஃபர்மேஷன்ல. இன்னைக்கு அவங்கள வந்து நீ இன்ஃபர்மேஷன் வச்சு ஏமாத்த முடியாது. அவன் உனக்கு திருப்பி ஒரு 10 இன்ஃபர்மேஷன் திருப்பி போட்டு அடிப்பான். கரெக்ட். அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சண்டையெல்லாம் போட முடியாது. நம்ம வந்து முன்னாடி இருந்த அரசியலாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், அவங்க எல்லாருமே நம்மளை அப்படி தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இன்ஃபர்மேஷனால நம்மளை அடிப்பாங்க. ஆமாம், கரெக்ட். நமக்கு திருப்பி ஐயோ ஒரு கதையை சொல்லுவாங்க, காமராஜர் காரில் போயிட்டு இருந்தப்பன்ற மாதிரி அந்த நம்ம அதை நம்பிக்கிட்டு. ஆமாம், இன்னைக்கு வந்து நீ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லி ஏமாற்ற முடியாது. அவன் வந்து இன்னும் 10 இன்ஃபர்மேஷன் திருப்பி போடுறான் நமக்கு. அப்போ வதந்தி எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத ஒரு சூழலையே அவன் தான் உருவாக்குறான். அவன் நினச்சானா என்ன வேணாலும் பண்ணுவான். ஒரு மீமை வச்சு ஊர் ஃபுல்லாக டக்குன்னு பரப்பி விட்டுறான். ஆமாம். அப்போது இந்த ஜென்சியோட மைண்ட் செட்டுன்றது இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு ஏற்றதா இல்லை. ஓகே. ஆனால் ஆன்லைன் வேர்ல்டுக்கு ஏற்றதா இருக்கு. ஆன்லைன் வேர்ல்டில் அவன் வந்து கிங்காக இருக்கான். ஃபிசிக்கல் வேர்ல்டை எதிர்கொள்கிறதுக்கான பிரச்சனைகளோடு இருக்கான். இப்போ இவங்களெல்லாம் இந்த மாதிரியான ஆட்களை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேண்டில்லாம் பண்ண முடியாது. அதுதான் ஜென்சியை ஹேண்டில் பண்ண நினைச்சேன்னா அவன் தான் உன்னை ஹேண்டில் பண்ணுவான். நம்ம நினைக்கிறோம்ல நீ குருபாய் எதுக்குன்னா குருவாய். ஆமா இல்லப்பா, என்னன்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அவங்கெல்லாம் வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணிடலாம், ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிடலாம் அப்படின்லாம் இல்லை. அவங்க யாரை பிடிக்குதோ அவன் வந்து ஃபாலோ பண்ணுவான். அவனுக்கு வந்து ஒருத்தனை பிடிக்குதா அவன் கண்ணை மூடிட்டு அவனை ஃபாலோ பண்ணுவான். அவனை பிடிக்கலையா அவனே கண்ணை மூடிட்டு தூக்கி எரிஞ்சிருவான். ஓகே, இதுதான் அவனுக்கு வந்து எந்த ஒரு ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம வந்து ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகிறதுக்கு எந்த விஷயத்துலையும் எனக்கு வந்து இப்போ திருமணமோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்போ அதை பற்றி ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் போகணும்னா, இல்லை ஒரு அரசியல் பற்றி ஒரு டீப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் போகணும்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு ஒரு டைம் இருக்குது. நீ வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆழ்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 புக்கு படிக்கணும், ஒரு 10 பேர்கிட்ட பேசணும், கொஞ்சம் அனுபவம் வரணும், இதெல்லாம் இருக்கணும்ல. ஜென்சிக்கு வந்து இந்த ப்ராசஸில் பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாக எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் ஆகிடுது. ஒரு பட்டனில் அவன் ஆர்டர் பண்ணால் உடனே சோறு வந்துடும், ஃபோன் வந்துடும், எல்லாமே ஒரு பட்டனில் வந்துடும். இப்படி டச் பண்ணால் உடனே எல்லாமே கிடைக்குது. அப்போது சொல்யூஷன்ஸும் டச் பண்ணால் உடனே கிடச்சிடணும். உனக்கு புரியுது? அதனால தான் அவனோட டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப அவசரமாக இருக்குது. கரெக்ட். டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்துருவான். அப்போ அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டானா மட்டும் போதும். நீ சொல்கிறல்ல அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு, நீ அவனை எப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டேன்னா நீ உடனே ஒரு ரிசல்ட்டை பார்த்துடலாம். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து பெர்மனண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குமானா நமக்கு தெரியாது. பட் முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னா 10 கடை போவோம். ஒரு பேண்ட் சட்டை எடுக்கிறோன்னா 10 கடை போவோம், வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் அது போட்டு பார்ப்போம், அது இதெல்லாம் செஞ்சு அப்புறமா கடைசியாக வாங்குவோம்.
அவன் என்ன பண்ணுறான், ஜியோ சேல் அப்படின்னு ஒன்று போட்டுறானுங்க, இல்லை ஏதோ ஒரு கிரேட் இண்டியன் சேல் இல்லை போட்டு அதே ப்ரைஸ் தான் ஒரு 40% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு ஏமாற்றுவானு. அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு பார்க்குறான், டப்புன்னு இந்த கலர் சூப்பராக இருக்குது, இந்த சட்டை சூப்பராக இருக்குது, உடனே போடு 1000 ரூபா சட்டை 700 உடனே போடுன்னு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறான்ல. இந்த டக்குன்னு எடுக்கிற முடிவு எடுக்கிற அந்த மனநிலை இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து இன்றைக்கி ஆன்மீகமே எடுத்துவோம். ஆன்மீகத்தில் ஒரு 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 நல்ல ஒரு ஆழமான ஒரு புரிதல் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, டக்குன்னு பாட்டை போட்ட வைப் பண்ணோமா, முருகா அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடணுமா, உடனே போய் திருச்செந்தூர் கோயிலில் போய் பட்டையை போட்டோமா, திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றினோமா, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ஆன்மீகம். ஆன்மீகன்றது அது இல்லைல்ல, அதுக்கு மேலே இருக்குல்ல. ஆன்மீகன்றது ஒரு உள் அகத்தேடல், அது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் சொன்னோம்னா டேய் யாரா பூமர்மா இல்லை. ஆனால் அதுக்கான டைமும் அதுக்கான எஃபர்ட்டும் அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா இது எதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படணும், ஏன் இது ஈஸியாக இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்குது, இது வைபாக இருக்குது, நான் இதை பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறது தான். அப்போ இது எல்லா டிசிஷன் மேக்கிங்லேயும் இது வருது. அவங்களுக்கு வந்து அந்த அகத்தேடல் இல்லை, ஒரு பெரிய ஒரு ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கான முயற்சி, அதுக்கான காலம், ஒரு டைம் இருக்குல்ல. டைம் இருக்குது, நீ எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு டைம்னு ஒன்று இருக்குது. அந்த டைமை கொடுக்குறதுக்கு அவங்க யாருமே தயாராக இல்லை. உடனே மாறிடணும், உடனே ஒரு தீர்வு வந்துடணும். எல்லாம் இப்போ ரீல்ஸும் ஷார்ட்ஸும் ஆகிடுச்சு. அட்டென்ஷன் ஸ்பேன். ஏன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. நான் வந்து இந்த எடிட்டிங் பற்றி ஒரு விஷயம் சமீபத்தில் படித்தேன். எப்படின்னா முன்னாடிலாம் எடிட் பண்ணும்போது 10 செகண்டுக்கு ஒரு கட்டு அந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வரைக்கும் 10 செகண்டு 13 செகண்டு அந்த மாதிரி. அப்புறம் அது அப்படியே குறைஞ்சி 7 செகண்ட் ஆகி 5 செகண்ட் ஆகி இன்றைக்கி வந்து ரொம்ப 0.3 அந்த அளவுக்கு கட் பண்ணுறாங்க. நான் வந்து அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு பையன் வந்து மலைக்கோயில் வாசல் பாட்டை வந்து கட் பண்ணுறான், அதை பற்றி பேசுகிறான். அந்த ஒரு வீடியோ 30 செகண்ட் போகுது. 30 செகண்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 கட்டு. எப்படி 30 செகண்டில் 50 கட் பண்ணுற? ஏன்னா அவன் பேச திடீர்னு பார்த்தா ஒரு மீம் வருது, திடீர்னு பார்த்தா இன்னொரு வருது. டேய் பாட்டு என்னடா, பாட்டை பற்றி சொல்கிறா அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போது அவங்களோட மனசு வந்து எப்போவுமே பரபரன்னு ஒரு விஷுவல்ஸை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த விஷுவல் அந்த விஷுவல் பார்த்து டக்குன்னு ஒரு முடிவுக்கு வராங்க, இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு. அப்படி இல்லை, அது பொறுமையாக ஒரு 10 வாட்டி கேட்கணும். அந்த பாட்டை கேட்டுட்டு அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கணும். அதெல்லாம் இல்லை. ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை இந்த கட்டில் சொன்னான்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி நம்ம வந்து உட்காந்து பொறுமையாக தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் மாதிரி உட்காந்து நீ பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவன் கேட்க மாட்டான். கரெக்ட். ஆனால் அதே கதையை ஒரு 30 செகண்ட் வீடியோவில் 50 கட்டோட நீ சொல்லும் போது அவன் கவனிப்பாத. அப்போ அதுதான் அவனோட லாங்குவேஜாக மாறுது. அப்போ அந்த எடிட்டுன்னு ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ளே வருது. நம்ம வந்து அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் ரீல்ஸ் பார்க்குறான், நம்மளும் ரீல்ஸை போடுவோம் அப்படின்னு. ரீல்ஸ் மேட்டர் கிடையாது, அவனோட அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்குது, அவன் எதை விரும்புகிறான்றது இருக்குது. எல்லாரும் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அவங்களாம் வந்து ஒரு 40ல் இருக்கவங்க, 35ல் இருக்கவங்க. அவங்க வந்து ரீல்ஸில் போய் ஏதோ ஒன்று பண்ணிடணும்னு நினச்சி ஏதோ பண்ணுவாங்க, ஒர்க் ஆகாது. எவனோ ஒரு பையன் 18 வயசு 19 வயசு தான் இருக்கும், அவன் வீட்டில் உட்காந்துட்டு என்னத்தையோ ஒன்று கட் பண்ணி எல்லாருக்கும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பார்த்தா 10,000 1 மில்லியன் ஃபாலோவர் 2 மில்லியன் ஃபாலோவர் வச்சுருப்பான். என்னடா அது எப்படிடா அது நடக்குதுன்னா, அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜை நம்மளால் கற்றுக்கவே முடியாது. ஒருத்தன் விக்கிபீடியாவை படித்தேன் நான் இப்போ எல்லாம் அந்த மாதிரி தம்பி தப்பு. அப்போ அந்த மாற்றம் இருக்குல்ல. இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பை பற்றி நம்ம பேசுகிறோம். நான் சமீபத்தில் ஒன்று படித்தேன். எப்படின்னா ஜென்சி கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வேலையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டன்றாங்க. அவங்கள வேலையை விட்டு அனுப்புறது தான் பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பெரிய சிஇஓஸ் வேர்ல்டு ஃபுல்லாக, நான் சொல்கிறேன் இந்தியா தமிழ்நாடெல்லாம் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக ஜென்சி கிட்ஸை வச்சு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து முதல்ல லாயலாக இருக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் வந்தால் உடனே ஓடிடுறாங்க. நம்மெல்லாம் வந்து 10 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தது பெருமையாக நினச்சி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்களே, ஒரு கம்பெனியில் அட்லீஸ்ட் 5 வருஷம் இருக்கணும்டா, அப்போ தான் உனக்கு. இவங்க 5 மாதம் 10 மாதம் தான் அதிகபட்சம் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா இன்னொரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் டக்குன்னு அவன் ஓடிடுறான். ப்ளஸ் 5 மணி வரைக்கும் தான் நான் வேலை பார்ப்பேன், அதுக்கு மேலே நான் வேலை பார்க்க முடியாது. என்ன நீ என்ன 15,000 தான் சம்பளம் தரேன்ற, எனக்கு என்னோட கெப்பாசிட்டிக்கு ஒரு 30,000 கொடு, அப்பா வரேன் அப்படின்னு அவன் டிமாண்ட் பண்ணுறவனா இருக்கான். அவன் வந்து லாயலாக இருக்க மாட்டேங்கிறான், அவன் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்.
டீமுக்குள்ள ஒரு பிளேயராக இருக்க மாட்டேங்கிறான். ப்ளஸ் அவனுக்கு வேலை மேலே ஒரு பெரிய ஒரு பேஷன் இருக்க மாட்டேங்குது. அவனோட பேஷன்லாம் வேறையாக இருக்கு. அவன் என்னன்னா ஒரு இடத்துல வேலை பார்க்குறான், இன்னொரு பக்கம் போய் ஏதோ எடிட் பண்ணுறேன், வீடியோ பண்ணுறேன், பயணம் போகிறேன், பைக் ஓட்டுறேன், மீ டைம் அது இதுன்னு அவன் வந்து ஃபுல்லாக வேற ஒரு உலகத்தில் இருக்கான். ஏன் அப்படின்னா அவனுக்கு இந்த வேலைங்கிறது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான முக்கியமானதா இல்லை. இது ஜென்சியோட பெரிய பிரச்சனை இது. ஏன்னா நீ ஒரு அவங்க அப்பா அம்மா வந்து இல்லை பாவம் இன்னும் கொஞ்ச நாள் வீட்லேயே இருக்கட்டும், நம்ம சம்பாரிச்சு போடுவோம்னா அவங்க சம்பாரிச்சு போட தயாராக இருக்காங்க. நம்ம வீட்டில் அப்படி இருக்கல, செருப்படி தான். ஃபர்ஸ்ட் ஏன்டா படிச்சு முடிச்சு 3 மாசம் கேட்டே இருப்பாங்க, 3 மாசம் ஆச்சு இன்னும் என்னடா வீட்டில் உட்காந்துருக்க, ஓடுறா தண்ட சோறுன்னு சொல்லி திட்டுவாங்க. இல்லை இன்னைக்கு வந்து நம்ம அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டோம். நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம அதை சொல்ல மாட்டோம்ல. நம்ம என்னன்னா நம்ம வெளியாட்களை அனுமதிக்கிறது இல்லை. இப்போ நம்மளா இருக்கும்போது ஊரே கேட்கும், அங்கிள் வருவாரு, மாமா வருவாரு, சித்தப்பா வருவாரு, என்ன வீட்டுக்காரெல்லாம் கேட்பான்ல, என்ன உங்க பையன் சும்மாவே உட்காந்துருக்கானே எங்கேயும் போலையா. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த சோஷியல் ப்ரெஷர் கிடையாது, சம்பாரிச்சாகணுன்ற பொருளாதார நிர்பந்தங்கள் இல்லை. இன்னொன்று அவங்க வந்து சோல் சர்ச்சிங்ன்றான், அவனோட பேஷன் நோக்கி போறேன்றான். பட் நமக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்கப்படல. அப்படி இருந்ததே தெரியல நமக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து சொகுசு. ஆமா ஆமா, நம்ம வந்து பணக்காரங்களோட இது வந்து ஒரு தலைமுறை சொகுசா நான் பாக்குறேன். இந்த தலைமுறைக்கு வந்து அந்த சொகுசு இருக்கு. இந்த ஜென் ஆல்பாக்கு இன்னும் மோசமா இருக்கு. அவங்க இன்னும் ஜாலியா இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து 2K கிட்ஸா இருக்காங்க. அப்ப யோசிச்சு பார்ப்போம், அதாவது டைனோசர் குட்டிக்கு பிறந்த டைனோசர் எப்படி இருக்கும் அது. எனக்கு அப்படிதான் இருக்கு அது பார்க்கும்போது. டேய் அவனை விட இவன் அப்பாவும், அதாவது அப்பாவே பையன் மாதிரி தான் இருப்பான், அவனே இன்னும் குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனா இருக்கான். அவனுக்கு ஒரு குழந்தை வந்து அது இவங்க 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் போடுறாங்க. நம்ம இவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது இருக்குல்ல. இவங்களை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் டீச் பண்ணி இவங்களை எல்லாத்தையும் பயங்கரமா நம்ம மாத்திடலாம், இவங்களை மோட்டிவேட் பண்ணிடலாம், நாட்டுக்கு எது ரொம்ப முக்கியம்னு நம்ம சொன்னா இவங்கெல்லாம் திருந்திடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் யாரும் திருந்த மாட்டாங்க. நான் வந்து அதான் எழுதியிருந்தேன், அவன் வந்து தீ சுடுன்னு சொன்னா கேட்க மாட்டான். ஆனா அவனே போய் தீயை தொட்டு பார்த்துட்டு கைஸ் இந்த தீ தொட்டா பயங்கரமா சுடுது கைஸ், பயங்கரமா சுடுது, இது சுடும் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 1 மில்லியன் லைக்ஸ் வரும். நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், என்னடா இதையே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க. அவங்க வந்து கைஸ் இந்த தீ வந்து பயங்கரமா வைப் ஆகுது கைஸ், இதை தொட்டா அப்படியே சூடா இருக்கு கைஸ்ன்னு. பட் நமக்கு வந்து என்னடா இதுக்கெல்லாம் எக்ஸைட் ஆகிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஏன்டா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக தே இன்வென்ட் தேர் செல்ஃப், புரியுது, வித்தவுட் எனி சப்போர்ட். எனக்கு யார் சப்போர்ட்டும் தேவையில்லை. நான் அடி வாங்குறனோ மிதி வாங்குறனோ நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். ஆனால் என்னன்னா இது எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே பண்ணுறான் அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கு. படைப்பாளிகள் அதனால தான் குறைவாயிட்டே போகிறாங்க. ஓகே, இப்போ புது ஐடியாஸ் வர்றதுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு, புது தத்துவங்கள் வர மாட்டேங்குது, புதுசான விஷயங்கள் வந்து நிறைய முன்னாடிலாம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா ரீக்ரியேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. முன்னாடி வந்த பாட்டு எடுத்து ரீக்ரியேட் பண்ணுறது, முன்னாடி வந்த விஷயங்களை எடுத்து ரீக்ரியேட் பண்ணுறது, அது ரொம்ப அதிகமாக மாறுது. அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம கன்சியூம் பண்ணுறவங்களாவே இருக்கும். ஒரு நாளைக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் நம்ம கிரியேட் பண்ணுறவங்கள மாறணுன்றது இருக்குல்ல, இவங்க எல்லாருக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்குது, கிரியேட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் இருக்குது. ஆனால் அதுக்கான ரூட் தெரியாது, அதுக்கான டைம் கொடுக்க தயாராக இல்லை அவங்க. நான் ஃபஸ்ட்டு அதான் சொன்னேன், அவங்க வந்து அந்த காலம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அதில் பெரிய ஆளாகிறதுக்கும் ஒரு காலம் இருக்குது. கேமரா வாங்கினோன்னு அது ஃபோட்டோகிராஃபர் ஆக முடியாது. ஆனால் எல்லோரும் கேமரா வாங்கிறாங்க. ஆமாம், அட்லீஸ்ட் நல்ல ஐஃபோனாக தான் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆமாம், நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன். என்ன ஃபோட்டோகிராஃபர் போகிறேன், வைல்டு ஃபோட்டோகிராஃபி பண்ண போறியா இல்லை ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறேன், அது எதுவுமே தெரியாது. நான் ஃபோட்டோகிராஃபராக போகிறேன், நான் பாட்டு பாட போகிறேன், நான் டான்ஸ் ஆட போகிறேன், நான் குக்கிங் பண்ண போகிறேன், என்னை மாதிரி நான் ஏதோ ஒன்று எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பட் என்னன்னா அதுக்கான டைமும் எஃபர்ட்டும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. உடனடியாக நான் வந்து ஃபேஸ்புக்கில் புக்கு இன்ஸ்டாகிராமோ ஸ்னாப்சாட்டோ இல்லை வேற இன்னும் அந்த ரெட்டிட் அது இதெல்லாம் இருக்குல்ல, அப்போ அதுலலாம் நான் உடனே ஒன்று போஸ்ட் பண்ணுவேன், உடனே அதுக்கு ரிசல்ட் வந்துடும் உடனே. ஏன்னா என்ன ஆர்டர் பண்ணால் ஸ்விக்கியில் சாப்பாடு வருது. அப்போ எனக்கு ஏன் ஃபேம் மட்டும் அப்படி வரமாட்டேங்குது? ஃபேமும் அதே மாதிரி ஒரு பட்டனில் வந்துடுச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு யாராவது வழி சொன்னால் நான் பண்ணிவிடுவேன். ஊழலில் யாராவது ஒருத்தர் வந்து டப்புன்னு ஒரு பட்டனில் அழுது ஒழிச்சிட்டாருன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு என்னோட சமூக பிரச்சனை, ஏன்னா நான் வந்து இப்படி ஏழையாகவே இருக்கேன், இன்னொருத்தன் பணக்காரன் ஆகிட்டு இருக்கான், இதை ஒருத்தன் வந்து மாற்றிடுவான். அவனுக்கு ஒரு பட்டன்
எல்லாத்தையுமே ஒரு பட்டனில் மாற்றிட முடியும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை இருக்குல்ல, அதான் ஜென்சி. பட் இந்த மென்டாலிட்டி மற்ற விஷயங்களில் கூட ஓகே, அதாவது அந்த விஷயங்கள் வந்து உங்களை தாண்டி வேற யாரையும் பாதிக்காது. ஆனால் பாலிடிக்ஸ் மாதிரி விஷயங்கள்லையும் இதே மென்டாலிட்டி பிரதிபலிக்கும் போது இது சமூக பிரச்சனையாக மாறுதா இல்லையா? ஆனால் அதை நம்ம தவிர்க்க முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ அவங்களோட நம்பர்ஸ் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா அவங்களுடைய கூட்டு தேர்வு வந்து அதிகமாகுது, மெஜாரிட்டி ஆகுறாங்க அவங்க. அப்போ அவங்களே ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க, அதில் இருக்கிற நல்லது கெட்டது அவங்களே புரிஞ்சுப்பாங்க, அப்புறம் அவங்களே அதை தூக்கி போடுவாங்க, அவங்களே மாற்றுவாங்க, இல்லை அவங்களே கொஸ்டின் பண்ணுவாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், நம்ம ஜென்சியை வந்து ரொம்ப கம்மியாக எடை போட்டுக்கிட்டே இருக்கோம். அவன் வந்து முட்டாளாக இருக்கான், அவன் வந்து தற்குறியாக இருக்கான், அப்படி இப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அவன் திருப்பி அடித்தானா கொடூரமாக அடிக்கிறான். அவன் எந்த அளவுக்கு ஹாப்பி வைப் பண்ணுறானோ அதே அளவுக்கு இந்த வைப்பும் பண்ணுவான், புரட்சி வைப்பும் பண்ணுவான். நேபாளில் ஆட்சியே மாற்றி விட்டான். அவன் அதை பண்ணக்கூடிய ஆளு தான். அவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. நம்ம ஜென்சியை வந்து ரொம்ப கம்மியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் நினச்சானா யாரை வேணாலும் அடித்து தூக்கிடுவான். என்னன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளுடைய சட்டகத்துக்குள்ள இருந்தே தான் அவங்கள பார்க்குறோம். நம்ம ஒரு கண்ணாடி போட்டிருக்கோம்ல, அது 90s கண்ணாடி, 80s கண்ணாடி. இது வழியா பார்த்தா இந்த பக்கம் பச்சை, இந்த பக்கம் சிவப்பு தான் நமக்கு தெரியுது. அப்படி இல்லை, அது கொஞ்சம் கழட்டிட்டு அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும். அவனுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈஸியாக கிடைக்குது. இன்னைக்கு வந்து அவனுக்கு நம்ம நினைக்கிறோம் அவனுக்கு அந்த அரசியல் தெரியல, இந்த அரசியல் தெரியல, அவங்க கண்ணை மூடிட்டு பண்ணுறாங்கன்னு. அப்படியெல்லாம் இல்லை. அவனுக்கு நேரடியாக ஒரு விஷயம் பாதிச்சுதுன்னா அவன் இறங்க போகிறான். அவன் இறங்கி யாராக இருந்தாலும் கொஸ்டின் பண்ணுவான். அப்படிலாம் யாரையும் விட்டு வைக்க மாட்டான். அவன் ரோட்டில் இறங்கி சண்டை பிடிப்பான். ஆனால் என்னன்னா அதுக்கான சூழல் வரணும், அது நடக்கணும். ஏதோ ஒன்று நடக்கும் தான் வாழ்க்கையில். அது நடக்காமல் இருக்க போகிறது கிடையாது. அதாவது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை பண்ணுவோம். கரெக்டு. ஸோ ஜென்சி வந்து இப்போ ஒன்று விதைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அது அறுவடை ஆகும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன விதைச்சிருக்காங்க. அவங்க கற்றுப்பாங்க. நம்ம வளர்த்தது வந்து நாய்க்குட்டியை நான் நினைத்து நரிக்குட்டியை வளர்த்தார், அந்த மாதிரி நம்ம ஒன்று கதை கேட்டிருப்போம்ல, அந்த மாதிரி தான் நிஜமாவே. நம்ம நரிக்குட்டியை வளர்த்துட்டோமா, சரி கொண்டு போய் இதில் விட்டுருவோம், காட்டில் விட்டுருவோன்னு விட்டுருவான். பட் என்னன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், அவனா எதுவும் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்களா கற்றுப்பாங்க. ஆனால் கற்றுக்கிட்டு அவன் புதுசாக ஒன்று கொண்டு வருவான். ஓகே, அது ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும், பிரைட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதை வந்து என்ஜாய் பண்ணி நம்ம கற்றுக்கணும். இப்போ சாய பயங்கர் பாட்டு வரும்போது நமக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கவே மாட்டேங்குது. என்னடா இதுன்னு, அப்புறமா சித்தப்பு சிக்கனு வராலேன்னு பாடும்போது நமக்கு ஜாலியாக இருக்கு. செம வைப்பாக இருக்குடான்னு நமக்கு தோணுது இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டா அந்த ஜென்செட் வைப்பை வந்து நம்மளும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம். பட் நமக்கு என்னன்னா நம்ம பழமையான மனிதர்களாக இருக்கோமா, நம்ம மூளையெல்லாம் அப்படியே வயரிங் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சவுண்டு கம்மியாக இருக்கணும், லைட்டு இவ்வளோ பிரைட்டு வேண்டாம். அவன் நல்ல பிரைட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனோட இரவுகள்லாம் பார்த்தா அவ்வளோ வெளிச்சமாக இருக்கு. நம்ம இரவுகள்லாம் வந்து இவ்வளோ வெளிச்சமாக இருந்தது. 8 மணிக்கு தூங்கிடணும் நம்மலாம், அவன் 8 மணி தான் எந்திரிக்க. இன்னொன்று ரோடே வெளிச்சமாக இருக்காது, இருட்டாக தான் இருக்கும். இப்போல்லாம் பாரு, நீ எந்த ரோட்டில் போய் பாரு, எங்கே பார்த்தாலும் அவ்வளோ நியான் லைட்ஸ், அவ்வளோ வெளிச்சம், எப்போ பார்த்தாலும் வெளிச்சம், எங்கே பார்த்தாலும் கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உலகம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது இல்லை, இவ்வளோ லவுடாக இருந்தது இல்லை. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சவுண்டு, மியூசிக்கு, இந்த லவுடு ஜென்ரேஷன் இது. அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அதிகம் தான், உப்பு அதிகமாக தான் திம்பான். நம்ம சாப்பிட்ட உப்பை விட அவன் சாப்பிட்ற உப்பு அதிகம், நம்ம சாப்பிட்ற இனிப்பை விட அவன் சாப்பிட்ற இனிப்பு அதிகம். நம்ம ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் தான் சர்க்கரை சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம், இன்றைக்கி அவன் 10 ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் 10 ஸ்பூன் சுகர் சால்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு கொஞ்சம் அந்த எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கானுங்க. பட் இவங்களை எப்படியாவது கவர் பண்ணணும், இந்த குரூப்பை எப்படிடா அவங்களை எப்படிங்க கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு குரூப் இறங்கிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. இல்லை, நாட் ஒன்லி பாலிடிக்ஸ். அது எப்போவுமே இப்போ சினிமாலேயும் அது இருக்குது. சினிமாவில் நான் வந்து பாலிடிக்ஸ் மட்டும் சொல்ல, சினிமாலேயே இருக்குது. நான் வந்து சினிமாவில் இருக்கேன். இப்போ என்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, யூத் மாதிரி ஒரு படம் வந்து ஹிட் ஆகுது. யாருக்குமே புரியல, ஏன் இப்படி இந்த படம் எப்படா ஹிட் ஆகுது, என்னடா இவ்வளோ ஒன்றுமே இல்லையே இந்த படத்தில், எப்படி இந்த படம் ஹிட் ஆகுதுன்னு எல்லாரும் என்கிட்டே கேட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு அந்த படம் புரியல, அதில் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது, அது வந்து அவங்க மொழியில் இருக்குது. அந்த காலத்தில் வந்து மதிய நேரத்தில் தூர்தர்ஷனில் இந்த பழமொழி படங்கள்லாம் போடுவாங்க. நம்ம வேற வழி இல்லாமல் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம், ஒன்றுமே புரியாது. பிற்காலத்தில் தான் அதெல்லாம் வந்து ரொம்ப கிளாசிக்கான படம். சத்யஜித் ரேயோட படமும்
இந்த இவரோட மலையாள பிரபலமான இயக்குனர்கள் படம்லாம் போட்டிருக்கானுங்க. நமக்கு தான் புரியல. நிஜமாவே இப்போவுமே நமக்கு தான் புரியல. ஏன் வந்து சாய் பயங்கர் பாட்டெல்லாம் ஹிட் ஆகுது, இத்தனை மில்லியன் பேர் பார்க்குறாங்க, பால் டப்பாவோட பாட்டு ஹிட் ஆகுது. இப்போ கேபர் வாசிகின்னு ஒருத்தரோட பாட்டு வந்து நம்ம கேட்குறோம், என்ன இவர் பாட மாட்டேங்கிறாரு, பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் அதுக்கு பயங்கரமாக 2K கிட்ஸ் எல்லாம் வந்து சில்லறையை செதற விட்றாங்க, சூப்பராக இருக்குன்றாங்க, அழுகுறாங்க அதை கேட்டு. கேபர் வாசிகியை பார்த்தோன்னே அவங்க வந்து எமோஷ்னல் ஆகுறாங்க. அவர் ஒரு பேட்டி ஒன்று பார்க்குறேன், எல்லோரும் உட்காந்துருக்காங்க, அதில் வந்து ஒருத்தர் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அது காரணமே இந்த பாட்டு தான் அப்படின்றாரு. நம்ம என்னடா அது இளையராஜாக்கு சொல்கிற டைலாக்கெல்லாம் யாரோ ஒரு கேபர் வாசிக்கு சொல்கிறானே, அப்படி என்ன அந்த பாட்டில் இருக்குன்னு நம்ம போய் கேட்குறோம். கேட்டால் அவர் வந்து அப்படியே ஏதோ வித்தியாசமாக பாடிட்டுருக்காரு. ஏதோ ஒரு ஃபிராங்கி பாணி, அது என்னை பார்த்து பியானி, அந்த மாதிரிலாம் ஏதோ வருது. என்னடா இது லிரிக்ஸ் மாதிரியே இல்லையே, இது பாட்டு மாதிரியே இல்லையே, இது என்னடா இது, நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே. நம்மளால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் அது ஹிட் ஆகுது. அது வந்து அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க அதை விரும்புகிறாங்க. அப்போ அந்த லாங்குவேஜ் நமக்கு புரியல. அது வந்து பியாண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே இருக்குது. இதே மாதிரி தான் இது பாலிடிக்ஸ்லேயும். நம்ம பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இவன் ஏன் வந்து அவனுக்கு ஓட் பண்ணான், இவன் ஏன் வந்து அவனை சூஸ் பண்ணான், நம்ம அதை வந்து கிராக் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை. பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ நம்ம அவனாக இருந்து அவன் ஷூஸில் நின்று பார்த்தா தான் அந்த அதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ நம்ம அவன் ஷூஸில் இருந்து நம்ம அவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா மட்டும்தான் அவன் ஏன் இதை வந்து அவனுக்கு பிடிக்குது, இதை ஏன் அவன் சாப்பிட்றான், இதை ஏன் இந்த பாட்டு கேட்குறான், இவன் ஏன் இந்த படம் பார்க்குறான், இவன் ஏன் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு பையன் வந்து பேசியிருந்தான். அவனுக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். அவன் ஒரு விஷயம் சொல்கிறான், என்னோட வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், ஏன்டா 20 வயசில் எப்படி அவன் வாழ்க்கை உடனே மாறிடும்னா, இல்லை இதே வயசில் இருக்கிற அவனோட சர்க்கிளில் இருக்க நிறைய பேர் லைஃப் வந்து டக்கு டக்குன்னு மாறி போயிட்டே இருக்கான். ஃபாரின் போகிறானுங்க, வேற ஏதோ படிப்பு படிக்கிறானுங்க, அவங்களுக்கு பெரிய பெரிய விஷயம் நடக்குது. ஆனால் இவனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தாழ்வு உணர்ச்சியிலே இருக்கான். இது அந்த ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு இன்றைக்கும் இருக்குது, இப்போவும் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அது பாலிடிக்ஸ்லேயும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா பாலிடிக்ஸில் அவங்களோட ரெப்ரசன்டேஷனே இல்லை. கரெக்ட். ஜென்சியை வந்து இன்றைக்கி வந்து நீ பாலிடிக்ஸில் பேசுகிற, இன்றைக்கி நான் வந்து ஜென்சியை ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னா, நீ ஏன் இத்தனை வருஷம் பண்ணல? ஜென்சிக்காக நீ என்ன பண்ண? ஜென்சி நான் வந்து இந்தந்த திட்டங்கள்லாம் போட்டேன், இதெல்லாம் பண்ணேன். நோ, அவனை அரசியலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நாங்கள் அரசியலுக்குள்ளே கொண்டு வர போகிறோம், அவங்கள புரிஞ்சுக்க போகிறோன்றது இல்லை. அப்போது நான் சமீபமாக தாய் கிழவின்னு ஒரு படம் பார்த்தேன். அப்போது அந்த படத்துக்கு அவ்வளோ விமன் வர்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எதுக்கு இவ்வளோ உமன் வர்றாங்க, இவங்கெல்லாம் யார், இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் வரவே இல்லையே தியேட்டருக்கே அப்படின்னா, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு படம் வருது. விமனுக்கு யாருமே படம் எடுக்கிறதே இல்லை, எல்லாமே ஒரே மென்னுக்கு தான் நம்ம படம் எடுக்கிறோம். ஆண்கள் மட்டும்தான் தியேட்டருக்கு வராங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால விமனுக்கு யாருமே படம் எடுக்கல. இப்போ விமனுக்கு படம் எடுக்கும்போது நிறைய பேர் வர்றாங்க, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுது அது அப்படிங்கிறது. யூத்துக்கு ஏன் இவ்வளோ பேர் போய் உட்காந்துருக்கான்? ஸ்கூல் பசங்களை வச்சு ஏன் யாரும் படம் எடுக்கல? ஸ்கூல் பசங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறான்ல, அந்த ஏஜ் குரூப் இருக்கான்ல, ஒரு 20 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஏஜ் குரூப்பை யாருமே ரெப்ரசன்ட் பண்ணல ஸ்க்ரீனில். அப்போ அதை வந்து ஒருத்தன் நிஜமாவே பண்ணுறான். அந்த ஏஜ் குரூப்லேருந்தே ஒரு பையன் வந்து ஒன்று பண்ணுறான். அப்படிங்கும்போது எல்லாருமே போய் தியேட்டரில் பார்க்குறாங்க. இதே தான் பாலிடிக்ஸ்லேயும். அவன் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க யாருமே ரெப்ரசன்ட் பண்ணல, யாருமே அவனை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவனுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தா போதும்னு நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஓகே உனக்கு என்னப்பா 25 வயசுக்குள்ளே இருக்கியா, இந்த திட்டங்கள்லாம் நீ வச்சுக்க, உனக்கு இது, உனக்கு காசு, இந்த உனக்கு மாதம் 1000 ரூபா, உனக்கு மாதம் 2000 ரூபா, உனக்கு மாதம் அது, உனக்கு மாதம் இது. என்ன நீ சேர்த்துக்கவே இல்லையே உள்ள, உனக்கு நான் செய்யறேன், ஆனால் உன்னை நான் இங்கே உள்ள விடமாட்டேன், இந்த சர்க்கிளை தாண்டி நீ வரக்கூடாது தம்பி, நீ அங்கேயே இரு, உனக்கு நான் வந்து ஆட்சியில் இருப்பேன், அதிகாரத்தில் இருப்பேன், எல்லாம் இருப்பேன், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன், ஆனால் நீ உள்ளே வந்துடாத, அதுக்கு நாங்கள் இங்கேயே ஆள் வச்சுருக்கோம், நாங்கள் எல்லாம் அதெல்லாம் பார்த்துக்குவோம், நீ உள்ளே வரக்கூடாதுன்னு நம்ம தடுத்து நிற்பாட்டி வச்சுருந்தோம்ல, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு வந்து நம்ம ஐயோ அவங்கள நம்ம உள்ளே விடாமல் விட்டுட்டோமே, கதவு திறந்து விட்றா, எல்லாரும் வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க, இப்போ வாங்க, நாங்கள் உங்கள் எல்லா கதவையும் திறந்து வச்சுருக்கோம், வாங்க உள்ளன்னு கூப்பிட்டா எப்படி வருவோம்? அப்போ அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், தன்னை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஆள் வேணும் அப்படின்னு.
அப்போ அதை ஒருத்தனை பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ம். நம்ம ஏஜ் குரூப்புன்னு நினைக்கிறான், நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறான். ஓகே, நமக்கு இங்கே ஒரு நமக்கான இடம் இதுதான் அப்படின்னு அவனுக்கு ஃபீல் ஆகுது. ம். அங்கே அவனுக்கு ஃபீல் ஆகலை. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது சினிமாலையாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ்லையாக இருக்கலாம், இன்னும் ஈவன் இந்த பிஸ்னஸ். நான் பிஸ்னஸ்லேயும் அதை சொல்லுவேன், அங்கேயும் ரெப்ரசன்ட் பண்ணணும். நம்ம யங்ஸ்டர்ஸை யார் வந்து அவன் பிஸ்னஸில் பேசுகிறானோ அது அந்த பிஸ்னஸ்க்குள்ளே அவன் வருவான். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கடை இருக்குது, ரேமன் நூடுல்ஸ் விற்கிறாங்க. அது யாருக்கு? நீ சாப்பிடுவியா ரேமன் நூடுல்ஸு? உனக்கு அதுனா என்னன்னு தெரியாது. ஆமாம். அவன் வந்து அதை போய் விரும்பி சாப்பிட்றான். ஏன்னா அது வந்து ஏதோ அனிமேல வருது. அனிமேல வந்து இந்த ரேமன் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றானுங்க. அதாவது ஒரு நூடுல்ஸு, அது மேலே வந்து ஏதோ ஒரு ஆஃப் பாயில் வச்சு கொடுக்குறான், அதை வந்து சாப்பிட்றானுங்க, என்ஜாய் பண்ணுறான். அவனை அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறான் ஃபுட்டில். நம்ம வந்து ஃபுட் பாலிட்டிக்ஸ் அது இது எல்லாம் பேசுகிறோம். இல்லை, ஃபஸ்ட்டு அவனை இன்க்ளூட் பண்ணுங்கள். இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ்ன்றது அதுதானே. நம்ம இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ்னால் என்ன நினைக்கிறோம்? ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க இவங்கன்னு. எவ்ரி ஒன் தான். பட் ஆனால் இவங்களும் இருக்காங்க. நம்ம ஜென்சியை வந்து மறந்துட்டோம். அவங்க கன்சிடரபிள் நம்பர்ஸ். அவங்கள வந்து என்னன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்? நீ சொல்லு. தற்கொலைகள் சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தாங்க. கரெக்டாக? நீ ஒதுக்கி வச்சுட்டு அவனை வந்து அவமதிச்சுட்டு அவனை வந்து கேவலமாக பேசிட்டு இன்றைக்கி அவனை புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் எப்படி அவனை புரிஞ்சுக்க முடியும்? அப்போ யார் தற்குறி? என்னன்னா அதுதான் பிரச்சனை. அந்த ரெப்ரசன்டேஷன் தான் பிரச்சனை. புரியுது? இப்போ நம்ம மசாலா படம் பார்க்குறவங்க எல்லாத்தையும் கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. மசாலா படம் பார்க்குறவங்கலாம் வந்து அறிவில்லாதவன். ஆனால் சினிமா துறையே அவங்கள நம்பி தான் இயங்குது. அவன் தான் காலையில் 10 மணிக்கு போய் படம் பார்ப்பான் உட்காந்து. இந்த இன்டெலெக்சுவல்ஸ் யாரும் போய் படம் பார்க்க போகிறது கிடையாது. அதே தான். அப்போ இவனை நீ ரெப்ரசன்ட் பண்ணணும், இவனை வந்து இன்க்ளூட் பண்ணணும், உன் கூட அவனை வச்சுருக்கணும். அவனுக்கு வெறுமனே நான் வந்து அவனுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லக்கூடாதுன்றது. ஆனால் பட் இந்த குரூப் வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. இல்லை வந்து இவங்க ஒரு கிரெடிபிளான விஷயத்தை ஃபாலோ பண்ணாமல் எதெல்லாம் அவங்களுக்கு வைபாக இருக்குது, இல்லை வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி சொல்லப்படுது, இதை பார்த்துட்டு உண்மைத்தன்மை தெரியாமல் ஃபாலோ ஆகிடுறாங்க அப்படின்றதும். நான் அவனு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் இருந்தாங்கல்ல, அவங்க ஏமாந்ததே இல்லையா? ஸ்கேம் பண்ணதே இல்லை. ஈமு கோழி ஸ்கேம்லாம் நீ கேள்விப்பட்டிருக்க தானே? கோடிக்கணக்கில் ஏமாந்துருக்காங்க. அப்போ அவங்களாம் வந்து எதை வச்சு ஏமாந்தாங்க? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், என்னன்னா நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு நினப்பு இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை போல ஏமாந்த கோழிங்க. நம்ம அந்த படம் பார்த்துருக்கோம்ல, சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம். அதில் வரவங்கள என்ன ஜென்சி கிட்ஸா? நான் கேட்குறேன், அவன் அதாவது இது அந்த அரிசி வச்சு ஏமாத்துவானுங்க, மண்ணுள்ளி பாம்பு வச்சு ஏமாத்துவானுங்க. நம்ம எவ்வளோ விதவிதமாக ஏமாந்துருக்கோம். அப்போ நம்மளெல்லாம் எப்படி ஏமாத்துனாங்க? சிட் ஃபண்டு. நான் வந்து குழந்தையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். எனக்கு முன்னாடி ஜென்ரேஷன் இன்னைக்கு வரைக்கும் சிட் ஃபண்டில் போய் அவ்வளோ காசை போட்டு இதுதான் இங்கே பனகல் பார்க்கில் சங்கம் வச்சு உட்கார்ந்துருக்காங்க. ஏமாறுறது அப்படிங்கிறது மனித இயல்பு. அது எல்லா காலத்துலயும் இருக்கும். இன்னைக்கு ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் ஃபார்மட் மேரேஜ். இன்னைக்கு ரீல்ஸ் வச்சு ஏமாத்துறாங்க, யூடியூப்ல வீடியோ போட்டு ஏமாத்துறாங்க. அதாவது இப்போ ஏமாத்துறது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஏமாத்துறதுக்காகவே ஐடி விங்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, இவங்களெல்லாம் இப்படி மேனிப்புலேட் பண்ணலாம், இவங்களை இப்படி மேனிப்புலேட் பண்ணலாம். மேனிப்புலேட் பண்றதுக்கு நீ காசு செலவு பண்றான். அப்போ ஆக்சுவலா ஏமாறுறவனை விட ஏமாத்துறவன் தான் அயோக்கிய பையன். அவனை பத்தி யாருமே இங்க பேசுறதே இல்லை. நம்ம ஏமாறுற இந்த ஜென்சி கிட்ஸை பற்றியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்கள வந்து திட்டிகிட்டு இருக்கோம். உண்மையில எல்லா காலத்துலையும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு தெரியுது அதை பற்றி. டக்குன்னு உடனே அவங்க எல்லாத்தையும் பழி போட்டுறது. அவங்கெல்லாம் ஏமாந்துட்டாங்க, அவங்களாம் வந்து ஈஸியாக அவங்க வந்து ரீல்ஸ் பார்த்து உடனே டக்குன்னு இது பண்ணிடுறாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் ரீல்ஸ் டக்குன்னு பார்த்து ஓகே இந்த மந்திரத்தை சொன்னால் காதல் பழிச்சிரும் அப்படின்னா அதை போய் சொல்லுவோம். இல்லை, ரீல்ஸில் வருது, அந்த மாதிரிலாம் வருது. ஒரு ஜோசியருங்க வர்றாங்க, ஏதோ கோயில் பரிகாரம் வருது, எல்லாமே இன்னைக்கு வந்து ரீல்ஸில் வருது. அதை பார்த்து வெறுமனே ஜென்சி மட்டும்தான் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்களா? ஏன் வயசானவங்களாம் யாரும் ஏமாறுறதே இல்லையா? சைலண்டாக ஏமாந்துட்டு இருக்காங்க. பணக்காரங்களாம் எவ்வளோ பேர் ஏமாறுறாங்கப்பா, நீ யோசிச்சு பாரு. பணக்காரங்களுக்குலாம் வந்து அப்போ அறிவே இல்லையான்னு. ஏமாறுறவன் எல்லா காலத்துலேயும் தான் இருக்கான். டக்குன்னு ஜென்சின்னா நமக்கு வசதியாக இருக்குது பழி போடுறதுக்கு. பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு ஜென்சின்றது பெரிய ஒரு டாபிக்காக மாறி இருக்கு. அதை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போனே. ஓகேப்பா. பை.